எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையா கோலியாத்த முறியடிச்சா, விசுவாச வார்த்தையா கோலியாத்த முறியடிச்சா. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதிக்கப்படத்தக்கவர் என்கிற காரியத்தை கடந்த நாளிலே, கடந்த சனிக்கிழமை என்று நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த நாளிலும் ஆண்டவரை துதிக்கிறவர்களை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவரை துதிக்கிறதுனால நடக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி ஒரு 5 குறிப்புகளை நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால சங்கீதம் 113 சங்கீதம் 2ஆம் வசனத்தின் 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுளே. நல்ல கவனிங்கம்மா. 2ஆம் வசனம் சொல்லுது அவருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுளே, அவருடைய நாமம் துதிக்கப்பட கடவுளே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமா. அல்லேலூயா, ஆமென். அதனால நம்ம சிந்திக்கும் 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர் அவர்தான், அவரை மட்டும்தான் நம்ம ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு தகுதியானவர் ஒருவர் தான். பிரியமானவர்களே, துதி செலுத்துவது ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, தோற்றம் செலுத்துவது ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் இதுவரை நம்மை பாதுகாத்து வழிநடத்திருப்பதை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது. இது ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில 2 நேரம் கலந்திருக்கு. எப்போதும் ஆண்டவர் ஸ்தோத்திரம். பாத்திரம் யாராவது பாத்திரம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம்ல. சொல்லுவீங்களே, சொல்ல முடியுங்களா? ஸ்தோத்திரம் பிரதர். இன்னும் சரியாக எப்படி சொல்லலாமானா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி அப்படின்னா என்ன அர்த்தமா? உங்களை பார்த்துருக்கேன், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு திருமண வீட்டில் நான் பார்த்தேன், குருவானவர் சொல்ல சொன்னார், மணவாளனை பார்த்து மணவாட்டி சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். யாரு மணவாளன்? பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். இந்த மணவாளனை கர்த்தர் தந்ததுக்காக பிரைஸ் தி லார்ட். அப்போ எல்லா நேரம் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்லிக்கொண்டு காலையில் ஸ்கூலுக்கு போனால் என்ன செய்வோம்? குட் மார்னிங் சார். எங்கள் பள்ளிக்கூட ஒரு வாத்தியார் இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி நடப்பார். நடக்கும்போது அப்படி கை தட்டி சொல்லிட்டு போவார். ஸோ குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் நிறைய பேர் தானா மூஞ்ச பார்த்தே சொல்ல மாட்டார், ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லும். ஆனால் பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருக்கு துதி, ஆண்டவரை நாம் புகழப்பட வேண்டும், அவரை உயர்த்துவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் கடந்த நாளில் நம்ம சிந்திச்சிட்டோம்.
ஏசாயா 43:21 கடந்த நாளில் சிந்தித்தோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அல்லேலூயா. Hallelujah. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய முடியுமா? சொல்லுங்க, செய்ய முடியுமா? முடியும். அப்பதான் நீங்க கிறிஸ்தவம். அல்லேலூயா. Hallelujah. யோபு சொல்றார், யோபுடைய மனைவி வந்து சொல்றாங்க, இவர் இன்னும் உத்தமத்துல நடந்துட்டு வா. யோபுவின் மனைவி சொல்றாங்க, மனைவி மாதிரி எப்படி இருக்காங்க பாருங்க, எவ்வளவு சேட்டை பண்றாங்க. ஆமா, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்ப இவர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நான் அவர்கள் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன செய்யறாரு? இல்ல, அனுமதித்து இருக்கிறார். அனுமதித்து எதற்காக? உருவாக்குவதற்காக. நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், அனுமதித்து இருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், அல்லேலூயா. கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? யோபு சொல்ற, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவஜனமே, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் சொல்லு. எல்லாவற்றிலையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவர் இருக்கிறார், அவரை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. அவரை துதிக்கும், அவரை மகிமைப்படுத்தும். சரி, இப்போ ஆண்டவரை துதிக்கிறதுனால நடைபெறுகின்ற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம தியானிக்கிறோம். 5 குறிப்பு. முதலாவது குறிப்பு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்ல, கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால பெருகும். அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பதனால கிருபை உங்களில் பெருகும். Hallelujah. Amen. ஆண்டவருடைய கிருபையை எந்த இடத்துல போய் காசு கொடுத்து வாங்க முடியாது. Hallelujah. அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா, அவரை மகிமைப்படுத்துறீங்கன்னா, தேவ கிருபை உங்களில் பெருகும். Hallelujah. காலையில கர்த்தருடைய சமூகத்துக்கு வாரோம், அவருடைய கிருபை நமக்கு நல்லது. எதன் சொல்லி ஜீவனை பார்க்கும் கிருபை நல்லது. நல்லது. 63ஆம் சங்கீதத்துல வாசி, அவருடைய கிருபை நல்லது, அவருடைய கிருபை தருகிறார். இந்த கிருபையை பெருக்கிக் கொள்வதற்கு எது? ஸ்தோத்திரம். நல்ல முழங்கால நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புஸ்தகங்களை வச்சும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புஸ்தகத்தை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணிக்கணும்னு ஒரு புஸ்தகம், அதை வச்சு பண்ணலாம், தவறு இல்லை. அதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு பகுதி எடுத்து நீங்களே தியானித்து அதில் ஆண்டவருக்கு என்னெல்லாம் நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத குறிச்சு வச்சு அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, அது இன்னும் எஃபெக்டிவ். ஆமென் சொல்லுங்க. சரிங்களா? என்னத்தை செய்யுங்க? செய். வேதத்தை வாசித்து ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் ஆண்டவரை பற்றி கற்றுக்கொள்ள முடியும். ஒரு ப்ரொஃபஸர் கற்றுக் கொடுத்தாங்க கல்லூரியில், அதுக்கு பேர் போயட் டைம். என்ன டைம்? அமைதி வேலை. கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து பைபிளை எடுத்து ஒரு பேசேஜ் எடுத்து நீ வாசி. அதில் உனக்கு ஆண்டவர் என்ன கற்றுத் தருகிறார்? முதலாவது அவர் எப்படிப்பட்டவர், அவரை பற்றி கற்றுக்கொள். அப்புறம் கைகொள்ள வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் சொல்றார், அதை கற்றுக்கொள். அப்புறம் நீ விட்டுவிட வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் சொல்றார், அதை கற்றுக்கொள். அப்படின்னு சொல்லி கொடுத்தார். பிரியமானவர்கள், வேதத்தை நல்ல தியானம் பண்ணணும், வேதத்தின் அடிப்படையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்பொழுது உங்க மேல கிருபை பெறும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கிருபை இருந்தா எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம். மீண்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை, அப்படிதானே? மீண்டும் நேற்று ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன், சிவசைரனூர். நல்ல உற்சாகமான திருச்சபை, 163 குடும்பம் இருக்காங்க. ஆலயம் நிரம்பி வளர்த்துது. ஆராதனை நேரம் முந்தின நாள் கூட்டத்தில், சனிக்கிழமை கூட்டத்தில் சகோதரிமார்கள் ஆலயம் நிறைந்து இருந்தாங்க. ஒரு சைடு ஃபுல்லாக ஆண்கள் 1-2 பேர் இருந்தாங்க. அடுத்த நாள் மாலை கூட்டத்தில் நல்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ நிறைய சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் இருந்தாங்க.
முடிஞ்சோடனே எங்களை சொல்லிட்டாங்க, போயிட்டு தான் வரணும், இருந்து போயிங்க, இருந்து தங்கியிருக்கு, ஆலயம் தங்கியிருக்கு, ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லி தங்கியிருக்கு. அப்போ வாலிபர்கள் கூடி ஜோம் பண்ணாங்க. சில வாலிபர்களை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி எந்த வகுப்பு படிக்கிற? 10ஆம் படிக்கிறேன். திரும்ப உங்களை ஸ்கூலை மூடிட்டாங்களே, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அதை கேள்வி அவங்க அம்மாட்ட கேட்டா, எங்களுக்கு ரொம்ப துக்கம். ஏன்? பள்ளியிடம் போனாலே பாதி நேரம் படுக்கிற பாடம் தாங்க முடியல. இப்போ பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க, எங்க பாடம் அதை பற்றி தான் தானே. பிள்ளைகளை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனால் நீங்கள் ஜெபத்தோடு வளர்ந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க கஷ்டப்பட மாட்டேன். அவங்க தான் அவங்க வேலை செய்வாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, எதுக்காக சொல்றேன்னா, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பாருங்க, இந்த வருஷம் இந்த தலைமை ஆசிரியர் என்னை கூப்பிட்டார். நான் ஒரு பட்டதாரி ஆசிரியர் அப்படின்னா நான் 10ஆவது வரைக்கும் தான் பாடம் சொல்லி கொடுக்க முடியும். ஆனால் அது மேலே நான் 11, 12க்கு படிச்சிருக்கேன். பிஜி டிகிரி நான் படிச்சிருக்கேன். ஆனால் என்னுடைய எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் படி நான் 10th வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஆனால் வெளியில் நான் டியூஷன்லாம் 11th, 12th எடுத்துக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ எங்கள் தலைமை ஆசிரியர் எங்கள் பிஜி ஸ்டாஃப் வந்துருக்கு பலவீனமாக போயிடுச்சு. அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பலவீனம். அதனால் அவரால் வேலைக்கு வர முடியல, லீவில் இருக்கு. எங்கள் தலைமை ஆசிரியர் நாளைக்கு சொன்னாங்க, ஸ்கூல் திறந்த சில நாட்கள் நீ தான் இந்த 12ஆம் வகுப்பை பார்த்துக்கணும், இங்கிலீஷ் மீடியம் வகுப்பு. அவர் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் ஃபஸ்ட்டு டீச்சர், பெஸ்ட் டீச்சர்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஆசிரியர். அவங்க இடத்துல எங்கள் தலைமை ஆசிரியர் கொண்டு வச்சுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பணி உயர்வு கொடுத்தார். நிலையா சொல்லுங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமா சரிங்க. எனக்கு இந்த சின்ன கிளாஸை விட 11, 12 பாடங்கள் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்ட்ரெஸ்டாக போய் எடுத்தாச்சு. இப்போ இந்த செய்தி வந்தோடனே எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. 9 முதல் 11 வரை பள்ளிக்கூடம் கிடையாதுன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஒரு மனசு சொல்லிச்சு, ஏன்டா இந்த வகுப்பை வாங்கணும், நம்மளும் ஃப்ரீயா இருக்கலாம்ல. நான் சொல்றது புரியுதா புரியலையா உங்களுக்கு? 11, 12, 9, 10, 11, 12 சரி 11 வரைக்கும் பள்ளிக்கூடம் கிடையாதுன்னா எனக்கு வகுப்பு கிடையாது தானே, நான் ஃப்ரீ தானே, ஃபுல் ஃப்ரீ தானே. இப்போ அப்படி இல்லை. இப்போ என்ன செய்யணும்? 8:15 ஓடணும். வர சொல்லியிருக்கு, 8:15 வர சொல்லி ஓடணும். இப்போ எனக்கு சம்மந்தமே இல்லை, ஆனாலும் நான் இந்த பாரத்தை சுமக்க தான் செய்யணும். அப்போ என் மனசுக்குள்ள ஒரு சின்ன பாடம் சொன்னாரு, இல்லை இது நான் உனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம், இதுல நீ பெஸ்டாகி காட்டு. அதனால தலைமை ஆசிரியர் அல்ல, நான் உனக்கு அனுமதிச்சிருக்கேன்பா, இதை சந்தோஷமா நீ ஏற்றுக்கொள்ளணும். முறுமுறுக்க கூடாது, யாருக்கும் குறைய சொல்லக்கூடாது. ஐயோ இந்த வருஷம் போய் இந்த கிளாஸ் வாங்கிட்டேன்னு நீ சொல்லக்கூடாது. இதை நல்ல சிறப்பா செய்திருக்காங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த கொரோனா அலை மீண்டு வருதா அல்லது இவங்களே கலக்க விடுறாங்களா கத்தருக்கு தான் தெரியும். ஆனா என்ன நடக்கும் யாரு நடக்க தெரியல. ஆனா எண்ணிக்கைகள் கூட்டிட்டு போறதாக நம்ம செய்திகள் கேள்விப்படுறோம். நேற்று 1200 தாண்டிட்டு இப்போ ஊசிலாம் போடுறாங்க. கொஞ்சம் வயசானவங்களாம் நினைச்சீங்க, ஆண்டவர் மனசுல பேசினா போட்டுரும், ஆனா தவறு இல்லை. ஆனா பிரியமானவர்களே, கத்த நம்மை பாதுகாப்பு, கிருபை நம்மளை பாதுகாப்பு சொல்லலாம். சொல்ல தெரியுமா? அவருடைய கிருபை நம்மளை பாதுகாப்பு, கிருபையினாலதான் பாதுகாப்பு. ஸோ அந்த கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவரை ஸ்தோத்தரிப்பதனால பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆலயத்துல கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்றோம், அதோட பாடிக்கிறோம். எப்பவும் கர்த்தரை ஸ்தோத்திரம், அவரை துதிக்கிற துதி எப்போதுமே வாயில் இருக்கு. 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அதான் எப்போதும் கர்த்தரை துதிங்க, தேவ கிருபை உங்களில் இருக்கு. 2வது, ஆண்டவர் துதிப்பதனால என்ன நடக்கு? நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட காரியம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிலிப்பியர் 4:16. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஒரு விண்ணப்பம்
ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் 6 வசனம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஒரு விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நல்ல கவனிங்கம்மா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதனால உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. அவரை ஸ்தோத்தரிப்பதனால, அவரை மகிமைப்படுத்துறதுனால உங்களுக்கு சமாதானம் வருது. எப்படிப்பட்ட சமாதானம்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுது. எங்களுக்கு நம்ம விரிவாக கடந்த நாட்கள் நம்ம சிந்தித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க ஜெப ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபமா இருக்கும். நீங்க ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்கன்னா ஒரு 3 நிமிஷமாவது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க 1 மணி நேரம் ஜெபித்தீங்கன்னா குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு மேல ஆண்டவர் ஸ்தோத்திரங்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் தான் எஃபெக்டிவ் பிரேயர். அல்லேலூயா. அந்த ஜெபத்துல தான் மிகப்பெரிய வல்லமை நீங்க உணர முடியும். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்காம ஓடோன்னு முழங்கால் போட்டு மளிகை கடையில் லிஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துடக்கூடாது. சரிதானா? முழங்காலில் போட்டோன்னு கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்திச்சு அதுக்கப்புறமா அவங்க விண்ணப்பங்களை சொல்லி பாருங்க, அவங்க வேண்டுதல்களை சொல்லி பாருங்க, சமாதானம் உண்டாகும். 3ஆவதாக 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஒரு கூட்டமே கூடியிருக்காங்க. யாரு? அம்மோன். யாரெல்லாம் கூடி வந்தாலும் சொல்லுங்க பாப்போம். அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசம். 3 கூட்டம் எல்லாம் சேர்ந்து வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா அடிக்கிறாங்க. அப்போ யோசபாத் ஆண்டவருக்கு வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னால நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப ஆண்டவர் சொன்னார், பாடகர் குழுல நிப்பாட்டா கொயர் ஆலயத்தில் பார்த்தீங்களா? கொயர் பாடகர் குழுவை நிப்பாட்டு. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது கத்தியின்றி யுத்தம், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லாம பார்த்தீங்களா? கத்தியும் இல்லை, ரத்தமும் சிந்தலை, எழுத்து போகவே இல்லை. இவங்க செய்யறதா இருக்காங்க. அவங்க கூடி வந்து அவங்களுக்கு விரோதமா வந்திருக்காங்க. 3 கூட்டம் அவங்களுக்குள்ளே வச்சிருக்காங்க. இவங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தரை துதித்ததுனால கர்த்தர் அவங்களுக்கு விரோதமா வந்த கூட்டத்தை வெற்றிந்து விடும்படி செய்தார். 19ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 20:19. பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடகரை நடத்தினார். பிரியமானவர்களே, மகத்துவம் உள்ள தேவனை துதித்தார்கள். நல்ல கவனிங்க. உங்களுக்கு விரோதமா பெரும் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க பிரச்சனை பெருசா தெரியுதா? நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரை நல்லா துதிங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, உங்க கண்ணு முன்னாலே அது ஒண்ணும் இல்லாம போயிடும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் செய்வார். உங்களுக்கு விரோதமாய் கூடி வந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அங்கே யோசபாத்துக்கு கர்த்தர் மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்தார். உங்களை மனிதமாய் ஆசீர்வதித்தார். 4ஆவதாக ஆண்டவரை துதிக்கும் போது நடக்கிற காரியம் என்ன? 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேகமா வாசிங்க. 2 நாளாகமும் 5:13.
கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆ ஆ ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார், மகிமைப்படுத்தினார். ஆலயம் எதால நிரம்பிச்சு? மேகத்தினால். பிரசன்ன ஆலயத்தை தேவன் மகிமையின் மேகத்தால் நிரப்புவார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆலயம் தானே? எஸ். கர்த்தருடைய மேகம் நிரம்பும் போது அந்த மேகத்தின் மூலமா நிறைய ஆசீர்வாதங்களை வேறு சொல்லுது. அந்த மகிமையின் மேகம் நம்மளை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பகலில் மேக ஸ்தம்பத்தினால் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினால் இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. அந்த மகிமையின் மேகம் உங்களை பாதுகாக்கும். அது எப்போ உங்களை பாதுகாக்கும்? நீங்க அவரை ஸ்தோத்தரிக்கும் போதுதான் அந்த மகிமை இறங்கி வரும். ஆமென். அந்த மகிமையின் மேகம் எப்போ இறங்கி வரும்? ஸ்தோத்திரம் பண்ணும்போது. நல்ல துதி, முழு பலத்தோடு துதி. ஆனா நீங்க கூட எனக்கு அவ்வளவு சத்தம் போட்டுச்சு, என்ன மீட்டிங்லாம் முடிச்சு நைட்டு வீட்டுக்கு வர தாமதம் ஆயிடுச்சு, ரொம்ப சரியா சோறு, பேச முடியாத மாதிரி சோறு. ஆனா கர்த்தர் பலப்படுத்திட்டார். ஆமென். நைட்டு சோறு இருந்துச்சு, காலையில் எழுப்பணும், புது பலனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ அவர் ஸ்தோத்திரிக்கும் மகிமையின் மேகம் நம்மை மூடுகிறது. கடைசியாக ஐந்தாவதாக அவரை ஸ்தோத்திரிக்கும் போது என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 16:25. ஆ ஆ அடுத்த வசனம். கதவுகளெல்லாம் திறந்தது. நல்ல கவனிங்கம்மா. பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதித்தார்கள். இதுதான் முக்கியம். இதான் நல்ல பாடி துதித்தாங்களா? நடந்த காரியம் என்ன? சிறைச்சாலையில் அஸ்திபாரத்தையே ஆண்டவர் ஆட்டங்கள்ல வச்சுட்டார். அல்லேலூயா. சிறைச்சாலை அஸ்திபாரம் எப்படி போட்டிருப்பாங்க? சும்மா சோப்பலாமி மாதிரியா போட்டிருப்பாங்க? ஸ்ட்ராங்கா போட்டிருப்பாங்க. சிலர் ஓட்டையை போட்டு மாடிக்கலாம் அப்படிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் துதி செய்ய தொடங்கும் போது அஸ்திபாரத்தையே அசைச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் செய்வார். என்ன அழகா சொல்லி பாருங்க. அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகள் திறவுண்டது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கர்த்தரை துதித்தீங்கன்னா உங்க முன்னால மூடி வச்சிருக்கிற கதவு திறக்கும். வீட்டுல போய் சாவி போடாம நான் துதிப்பேன், சாவி கதவை திறக்கணும்னு நினைச்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. இது வந்து ஆவிக்குரிய அர்த்தம். உங்க வாழ்க்கையில அடைபட்டு இருக்கிற கதவு நோ வழி இல்லை, மூடப்பட்டாச்சு. நீங்க ஆண்டவரை துதித்தீங்கன்னா கர்த்தர் அந்த கதவை திறக்க வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப பிரதான ஹைலைட் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சது அடுத்த வார்த்தை, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு. தான் இருக்கிறதுலே ரொம்ப மகிமையான கதவு திறந்துச்சு. அஸ்திபாராசனெல்லாம் அதுவும் நல்லதுதான். ஆனா ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? இவங்க துதிச்சதுனால மற்றவங்களுடைய கட்டு அவிழ்ந்து போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க துதிச்சா உங்க பக்கத்து வீட்டுல கட்டு என்ன செய்யணும்? அவிழ்ந்து போகணும். அதுதான் குடும்ப ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்ப கையை தூக்க சொல்லி பார்ப்போமா? வேண்டாம் வேண்டாம், காலையில சோழனுக்குள்ளாக்குற மாதிரி ஆயிடும். நல்ல பாடி துதி. வீட்டில் என்ன செய்யணும்? ஒரு டேமரின் வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா தட்டி, அதனால கையை தட்டியாவது என்ன செய்யுங்க? துதி துதி. நீங்க துதிச்சா பக்கத்து வீட்டு காலை கட்ட ஆனாலும் அப்படிலாம் நம்ம சம்பவம் நடக்கும். ஒரு வீட்டுல கர்த்தரை பாடி துதிச்சிருக்காங்க. ஜீவனுள்ள தேவனே வார்ப்பாடு இருக்குங்களா? தேவனே பெரியவர், வல்லவர், நல்லவர் பாடி துதிச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் தூக்க மாட்டேங்க, வாழ்க்கை விரக்தி அடைந்து அவ்வளவுதான் போச்சு.
எல்லா வழியும் பார்த்தாச்சு, வழியே இல்லை அப்படின்னு தூக்கு மாட்ட போனவர் இந்த பாட்டு சத்தத்தை கேட்பான கொஞ்சம் நிப்பாட்டிச்சார். கையில கழுத்துக்குள்ள போடாம நிப்பாட்டிச்சு. உட்கார்ந்து இந்த பாட்டை கேட்டார். தேவனே நீர் பெரியவர், நல்லவர், வல்லவர் போன இவருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. நம்ம 30 தேவர்களை பார்த்துட்டோம், இந்த தேவன் பெரியவர்னு சொல்றாங்க, இவங்களையும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் மனசுல நினைச்சிட்டு இருந்தார். ஆனாலும் இவருக்கு ஒரு சின்ன தயக்கம், எப்படி போய் பக்கத்து வீட்டு கதவை தட்டுறது? அவங்கள கூட நம்ம சண்டை போட்டுருக்கோமே, எப்படி தட்டுறது? பரவாயில்ல, இவரே கடவுளை கொண்டுட்டு ஜீவனுள்ள தேவனானால் என்னை இந்த பிரச்சனைகளை காப்பாற்ற ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டார். மறுநாளிலே இவர் சந்தித்த அந்த பிரச்சனைகளுக்கு கர்த்தர் இவரை அற்புதமாய் பாதுகாத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு ஒரு சமாதானம் வந்தது, மனசுல ஒரு அமைதி வந்தது. அவர் சந்தித்த பிரச்சனைகள்ல தேவன் ஒரு விடுதலை கட்டளையிட்டார். மறுநாள் இதே மாதிரி 9 மணிக்கு இந்த பாட்டு பாட்டாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாலே 8:30க்கெல்லாம் உட்காந்துட்டாரு. எப்போ பாட்டு சத்தம் உட்காந்துட்டாரு. அன்னைக்கு கணவனுக்கு மனைவிக்கு இடையில பக்கத்து வீட்டில் கிறிஸ்தவ வீட்டில் இருக்கிறீங்களா ஃபைட். இவரு ஜோம் பண்ண கூப்பிட்டு அந்த அம்மா போய் படுத்துக்கிட்டு அவர் கூப்பிட்டு இவர் போய் அன்னைக்கு குடும்ப ஜபம் அப்படிதான் நடக்கும் சில வீட்டில் இல்லையோ. ஆண்டவர் சொல்றோம் அல்லேலூயா. உண்மையை சொல்லாததுக்காக ஆண்டவர் சொல்றோம். பிரியமானவர்களே போய் படுத்துட்டாங்க. 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்கு. யாரு? பக்கத்து வீட்டுக்காரு போய் கதவை தட்டுறாரு. 11 மணி ஆகி பாட்டு சத்தம் கேட்கலையே. கதவை தட்டி இன்னொரு கதவை வேகமாக ஓடி போய் திறக்காரு. இவர் ஓடுறது அம்மாவை எழுச்சி ஓடுது. போய் பார்த்தா வந்து நிற்கிறார் பக்கத்து வீட்டுக்காரு. என்ன 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 எதுக்காக வந்துட்டீங்க சொல்ல? நீங்க இன்னைக்கு ஜோம் பண்ணலையா? என்ன கேட்டாங்க? இன்னைக்கு நீங்க சொன்னாங்க, எங்க 2 பேருக்குள்ள வச்சுருந்த பிரச்சனை ஜோம் பண்ண. உங்க பிரச்சனைக்கு எங்கேயாவது கொண்டு வைங்க, முதல்ல ஜோம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க ஜோம் பண்ணனால அன்னைக்கு உயிரோட அல்லேலூயா. நீங்க பாடி துதித்ததனாலதான், நீங்க மகிமைப்படுத்துறதுனாலதான் கர்த்தர் என்னை ஜீவனோட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாம ஆண்டவர் பக்கத்து வீட்டுக்காரனை தொட்டுருவார். நீங்க பாட்டு பாடி துதிச்சீங்க. அல்லேலூயா. சரிங்களா? பிரியமானவர்களே, பவுல் துதித்தார். எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு சிறைச்சாலைக்கார பார்த்தா எல்லாரும் வடிவாக நினைச்சு பயந்து தன்னைத்தானே கொலை செய்து கொள்ள பார்த்தா. அப்ப பவுல் அவரை தடுத்து நிறுத்தி, இல்லப்பா அப்படி செய்யாத, ஒரு சேதம் பண்ணாத, நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கோம், எங்கேயும் ஓடி போல. அப்ப அவன் கேட்டான், பவுலை சிலாவை பார்த்து, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவனுக்கு சொல்லப்பட்டது, நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, வேதம் விதமாய் சொல்லுது. 31 வசனம் வாசிங்க. அல்லேலூயா. ஆமா, எல்லாருக்கும் கர்த்தருடைய வீட்டு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து அந்த குடும்பம் முழுவதும் ஆண்டவர்கிட்ட வந்துச்சு. அல்லேலூயா. சிறைச்சாலையில அடைச்சு வைக்கும் போது பவுல் சும்மா இல்ல, பாத்தீங்களா? ஒரு நல்ல தேவ மனுஷன். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல. ஆண்டவருக்கு அடுத்தால நான் ரொம்ப நேசிக்கிற நபர் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால என் பையனுக்கு பேர் வைக்கும் போது பவுல்னு வைக்கணும். அல்லேலூயா. பவுல் வைங்க. நான் கர்த்தருக்காக எல்லா இடத்திலையும் அடிபட்டு வேதனையோடு இருக்கும்போது ஊழியர் செய்தார். ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தி விட்டார். பிரியமானவர்களே, நீங்க கர்த்தரை துதித்தால் உங்க மூலமா ஆண்டவர் எழுப்புதலை கட்டளையிடுவார். அநேக தேசத்துல கட்டப்பட்டிருக்கிறார். பாவத்துல, சாபத்துல, பிசாசின் கிரியினால கட்டப்பட்டிருக்கார். அவங்க கட்டுகள்லாம் கலரணும்னா நம்ம கையில்தான். நம்ம பாடி துதித்தோம்னா, நம்ம துதிக்கிற துதி நம்ம கட்டுகள் மாத்திரம் இல்ல, நம்ம கட்டுகள் அவ்வளவு சிலருடைய கட்டுகள் மட்டும் கலந்தது இல்ல, எல்லாருடைய கட்டுகள் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. உங்களை பாடி துதிப்பீங்களா? மறக்க மாட்டீங்களா? கிறிஸ்தவர்கள்
பாட்டு பாடி பாடுகளை மறக்க வேண்டியது. இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. பெருமான் சலரா சொல்லுவார், இயேசுவுக்கு பாட்டு, சாத்தானுக்கு பேட்டு. அல்லேலூயா. சரிதானா? இயேசுவுக்கு நல்ல பாட்டு பாடினா சாத்தான் பாடியே. ஆமென். நல்ல ஆண்டவர் பாடி தூக்கி கை தட்டி பாடி தூக்கி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. கை நல்லா தட்டினா ஹார்ட் பிரச்சனை வராது. என்ன பிரச்சனை? பொய் சொல்லல, உண்மையா சொல்றேன். நல்ல கையை தட்டுனீங்கன்னா இருதய சம்பந்தமான பலவீனம் வராது. நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. எதை சொல்லுது? கைத்தாளத்தோடும் வேரோசத்துல நமக்கு இதுக்கு மேல சத்தம் வர மாட்டேங்க. சத்தம் வருதா பாருங்க, சத்தம் வருதா? இதுக்கு மேல சத்தம் வர மாட்டேங்குது. நல்ல கையை தட்டி குடும்பமா கையை தட்டி பாட்டு பாடி ஆண்டவரை துதிங்க. தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம். அல்லேலூயா. மறக்க மாட்டீங்களா? ஆமென். முக்கியமான காரியம் மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நமஸ்காரம் கொடுத்தோன்னு மறந்துடணும் அப்படின்னு வாழ்க்கை கடைசி வரைக்கும் எப்பவும் கத்தரை துதித்து கொண்டு தாவீது துதி வீரன். அப்படிதானே? நிறைய சங்கங்கள் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய். ஜெபம் பண்ணுவோம், மறந்தால் பண்ணிடுங்க. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.